வணக்கம் மக்களே. தமிழ் காதலி ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 50, 51 மற்றும் 52. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. தேவராட்சசனை கண்டவுடன் திரௌபதிக்கு உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் புடைத்து கொண்டு வெளியே வருவது போல் ஆக பொங்கி வந்த கோபத்தை கைமுஷ்டிகளில் இருக்க மூடி அடக்கி கொண்டவள் விழிகளில் தாண்டவமாடும் ருத்ரத்துடன் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் ஒவ்வொரு செயலையும் ஆழ்ந்து அவதரித்தவாறு காரின் மீது இருந்து கீழே குதித்து இறங்கிய தேவராட்சசன் ஒரு கையால் தன் அடர்ந்து நீண்டு வளர்ந்திருந்த சிகையை கோதிக்கொண்டே மற்றொரு கையை பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து கொண்டு அவளை நோக்கி தன் காலடிகளை எடுத்து வைக்க தொடங்கினான். அவளோ இப்பொழுதும் அவனை கண்டு பயப்படவில்லை. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பெண் அரிமாவாய் அவனை எதிர்த்து நின்றாள். அவள் கண்களில் துளி அளவு கூட பயமில்லை. விட்டால் இப்பொழுதே உன்னை அடித்து கொன்று விடுவேன் என்னும் ரீதியில் அவள் ஆக்ரோஷமாக அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்க, அவளுக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு நெருக்கமாய் நின்றவன் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை அவளைத்தான் தன் கூரிய விழிகளால் அளவிட்டான். வெள்ளை வண்ண டிசைனர் சேலையில் கையில்லா பிளவுஸ் அணிந்து தலைமுடியை விரித்து விட்டிருந்தவள் பார்ப்பதற்கு காளி போல் காட்சியளித்தாள். ஆனால் அவனோ அவளை கண்டு இதழ் வளைத்து எள்ளலாக ஒரு புன்னகையை சிந்தினான். என்ன பேபி டார்லிங், ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட? இப்படியெல்லாம் நீ மாறுவன்னு நான் நினைக்கவே இல்லையே. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த என்னோட பேபி டார்லிங் இது இல்லையே. டாப் டு பாட்டம் டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கே என்று அவன் கூறிய வார்த்தைகளில் வெகுண்டு எழுந்தவள் தன் ஒற்றை கரத்தால் அவனின் சட்டையை பிடித்தாள். ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே உன் பார்வை என் உடம்புல வேற எங்கேயாவது பட்டுச்சு, அடுத்த தடவை பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணே இருக்காது என்றால் வார்த்தைகளில் அழுத்தத்தை கூட்டி ஆக்ரோஷமாக மங்கை. அவளின் இந்த ஆக்ரோஷத்தை கண்ட சாணக்கியனோ ஒரு நொடி பூர்வம் தூக்கி அவளை வியப்பாகத்தான் பார்த்தான். அதுவும் ஏரன் தேவராட்சசனின் முன்பு இப்படி நின்று பேசுவதற்கு அனைவருக்கும் பயந்து நடுவார்கள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது திரௌபதி இப்படி அவனிடம் பேசுவது அவனுக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் கொடுத்தது. அதிலும் 2 வருடங்களுக்கு முன்பு தான் பார்த்த திரௌபதி இப்படிப்பட்டவள் இல்லையே. அனைத்திற்கும் ஒதுங்கி பயந்து தன்னைத்தானே ஒரு கூட்டிற்குள் ஒதுக்கி வைத்து கொண்டு இருப்பவளாயிற்றே. ஆனால் இப்பொழுது இருப்பவள் அதற்கு எல்லாம் மாறாக சீரும் சிறுத்தையாக அல்லவா இருக்கிறாள். அந்த வியப்பு அவனுக்குள் இன்னும் இருக்கிறது. ஆனால் கூலாக அவளின் ஒற்றை கரத்தால் அவளை விலக்கிவிட்ட தேவராட்சசன் அடுத்த நொடி அவள் கூந்தலை இறுக பிடித்து அவளை தன்னை நோக்கி எடுத்திருந்தான். அவனின் இந்த செயலை கொஞ்சமும் எதிர்பாராதவள் ஆக்ரோஷமாக அவனை முறைத்த வண்ணம் அவனிடமிருந்து விடுபட போராட அவளின் முயற்சிகள் எல்லாம் எப்பொழுதும் போல் அவனிடம் தோல்வியில்தான் முடிந்தது. இப்போவும் என்கிட்ட இருந்து நீ விலகி போகணும்னு தான் முயற்சி பண்ணுற பேபி டார்லிங். ஆனால் இனிமேல் உன்னால் என்னை விட்டு விலகி போகவே முடியாது. ஏன்னா இனிமேல் நீ என்னோட கண்ட்ரோலில் இருப்ப என்று அவன் வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து அவள் கண்களை ஆழ்ந்து நோக்கியவாறு கூற, அவள் கண்களோ அதற்கு மாறாக அவன் மீது வெறுப்பை வாரி இறைத்து கொண்டிருந்தது. உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் தேவராட்சசன். என் கண்ணு முன்னாடி நிற்காம இங்கேருந்து போயிடு. நான் ஏற்கனவே என் மனசுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்திருக்கேன். என் கண்ணு முன்னாடி வராத வரைக்கும் தான் உனக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு. இதுவே நீ என்னைக்கு என் கண்ணு முன்னாடி வரியோ அன்னிலேருந்து உனக்கு நான் தண்டனை தான் கொடுப்பேன்னு முடிவு பண்ணேன். நான் ஏற்கனவே என் மனசுக்குள்ளே இந்த சபதத்தை தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கூட பாவம் பார்த்து தான் உன்னை நான் என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொல்கிறேன். ஒரு வேளை நான் சொல்கிறது இப்போ நீ கேட்காம போயிட்டேன்னா ஃப்யூச்சரில் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் என்று அவள் வார்த்தைகளில் அக்னியை உமிழ்ந்தவாறு பேச அவள் கூறியதை கேட்டு இதழ் வலித்து அவளை நோக்கிய தேவராட்சசனோ, எனக்கான தண்டனை நீ கொடுக்க போறியா? கேட்கவே செம்ம காமெடியாக இருக்குது பேபி டார்லிங். ஆனால் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. சரி சொல்லு, எனக்கு என்ன மாதிரியான தண்டனை ரெடி பண்ணி வச்சுருக்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் அப்பனை கொல்றதுக்கு நான் ஒரு தண்டனை ரெடி பண்ணனே, அந்த மாதிரி நீயும் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கியா என்று அவன் எல்லலான குரலில் கேட்க அடுத்த நொடி அவனை அறிவதற்கு ஆக்ரோஷமாக தன் கரத்தை உறக்கியிருந்தாள் மங்கை. சாணக்கியன் இதை சற்றும் எதிர்பாராதமல் அதிர்ந்து அவளை தடுக்கும் விதமாக நகர அவளின் கரத்தை லாபகமாகவும் எளிமையாகவும் தானே தடுத்து பிடித்து அவள் முதுகுக்கு பின்னே அவள் கரத்தை கொண்டு வந்து அவளை தன்னோடு பின்பக்கம் நெருக்கி நிற்க வைத்தவன், ஸ்மார்ட் ட்ரை பேபி டார்லிங். பட் இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. நீ என்னை அடிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்ன விஷயத்துக்காக அடிக்கணும்னு நினைக்கிறியோ அதுதான் தப்பு. போயும் உன் அப்பங்காரன் செத்ததுக்கு என்னை பழி வாங்கணும்னு நினச்சி இப்போ என்னை அடிக்கிறதுக்கு கை வாங்குறியே. இதெல்லாம் ரொம்ப தப்பு பேபி டார்லிங் என்று அவன் கூற,
பிளட்டி இடியட், முதல்ல என் கையை விடுடா என்று ஆக்ரோஷமாக கத்தினாள் அவள். அவள் கூறியதை கேட்ட சாணக்கியனோ, திரௌபதி என்று அந்த இடமே அதிரும் வகையில் ஆக்ரோஷமாக கத்த, ஏய் என்றால் அவனுக்கு மேலாக அவனை பார்த்து ஆங்கார ரூபிணியாக திரௌபதி. அவளின் ஆக்ரோஷத்தைக் கண்டு சாணக்கியனை ஒரு நொடி திடுக்கிட்டான். மொவனே, இன்னொரு தடவை என் பேர் உன் வாயில வந்துச்சு, உன்னை பொணமாக்கிடு வேண்டா என்றாள் ஆக்ரோஷமாக மங்கை அவள் சாணக்கியனிடம். அவள் கூறிய வார்த்தைகளில் முகம் மாறியது சாணக்கியனுக்கு. அதை கண்டு உதட்டின் ஓரம் ஒரு சிறு புன்னகை சிந்திய தேவராட்சசனோ, டோன்ட் ஃபீல் சாணக்கியா என்றான் அழுத்தமான குரலில் அவனை பார்த்து. அதில் நீ கவலைப்படக்கூடாது என்ற கட்டளையும் மறைந்திருந்ததை உணர்ந்து கொண்டான் சாணக்கியன். அதற்கு மேல் தன் முகத்தை சாதாரணமாக மாற்றிக்கொண்டவன், கண்டிப்பா என்பது போல் தலையை அசைத்தான். பெண்ணவளோ இவர்களின் செய்களை எல்லாம் வேட்புடன் பார்த்து கொண்டிருந்தவள் தேவராட்சசன் எதிர்பாராத சமயம் அவன் கரங்களில் இருந்து தன் கரங்களை உருவிக்கொண்டு அவனை நெஞ்சில் கை வைத்து ஆக்ரோஷமாக அவனை தள்ளினாள். அதில் வேண்டுமென்றே நகர்வது போல் 2 அடி பின்னே சென்றவன், வாவ், ஆள் ரொம்ப பலமாயிட்ட போலையே, முன்னாடியெல்லாம் மேடமால என் மேலே கை கூட வைக்க முடியாது, இப்போ தள்ளி விடுறிய பேபி, ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு, நான் உன்னை நெருங்கி வர வர நீ என்னை தள்ளி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்று அவன் ஒரு மார்க்கமான குரலில் கூற, அதை கேட்டு சீ என்று முகத்தை சுழித்தவள் வேகமாக அங்கிருந்து நகர்ந்திருந்தாள். செல்லும் அவளை எப்பொழுது போல் உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் தேவராட்சசன் பார்த்து கொண்டிருக்க அவன் அருகே நெருங்கி நின்ற சாணக்கியனோ அவன் செல்லும் திரௌபதியை பார்த்த வண்ணம் தேவராட்சசனிடம் பேசத் துவங்கினான். என்ன தேவராட்சசா, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது வேற மாதிரி இருக்கு என்று சாணக்கியன் அமைதியான குரலில் அவனிடம் வினவ, எப்படி இருக்கு என்றான் அவன் புறம் திரும்பி ஒற்றை புருவம் உயர்த்தி இரும்பு குரலில் அவனிடமே தேவராட்சசன். ஆன், நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்காத என்று இப்பொழுது சாணக்கியன் அவன் புறம் திரும்பி நேருக்கு நேராய் அவனை பார்த்து கூற, அதில் எப்பொழுதும் போல் இதழ்வோர ஒரு சிறு புன்னகையை யாருக்கும் தெரியாத அளவில் உதித்த தேவராட்சசன் அங்கிருந்து நகர்ந்தான். அந்த அலுவலகத்திற்குள் நிறைய தொழிலதிபர்கள் வருகை தந்திருந்தனர். தனக்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள் திரௌபதி திமிராக. அவள் அருகே பவ்யமாக அமர்ந்து கொண்டான் அவளின் PA விபினேஷ். அவளுக்கு பக்கவாட்டு புறம் நேரெதிராக இருந்த மற்றொரு நாற்காலியில் தேவராட்சசன் அமர்த்தலாக அமர அவனை கண்டவுடன் அனைவரும் புரியாமல் அவனை பார்த்தனர். யார் இவன், புதிதாக இருக்கிறான், இதற்கு முன்பு தொழில் உலகில் இவனை பார்த்ததே இல்லையே என்பது போல் இருந்தது அனைவரின் பார்வையும் அவனின் மீது. ஆனால் திரௌபதியோ இவன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்பது போல் அவனை ஒரு பார்வையை பார்த்தவள் இப்பொழுது மீண்டும் டெண்டர் அறிவிப்பவர்களின் புறம் திரும்பிக் கொண்டாள். சாணக்கியனும் தேவராட்சசன் அருகே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்ள சிறிது நேரத்தில் டெண்டர் அறிவிக்கப்படும் நேரமும் வந்தது. அரசு அலுவலர் ஒருவர் அனைவரின் முன்பும் நின்றவர், இந்த தடவை டெண்டர் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே நிறைய போட்டு இருக்கீங்க, அதில் நாங்கள் அலசி ஆராய்ச்சி ஒரு கம்பெனிக்கு இந்த டெண்டரை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். திரௌபதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் நீங்கள் எல்லாரும் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட்டில் இந்த டெண்டரை தரமாக செஞ்சு கொடுக்குறதா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த தடவை நாங்கள் டெண்டரை கொடுக்க போகிறோம் என்று அவர் கூற, அனைவரும் இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் அதிர்ந்து போயிருந்தனர். இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில தொழிலதிபர்கள் வாக்குவாதமும் செய்ய ஆரம்பிக்க திரௌபதியோ எதிர்வளைத்து ஒரு கர்வ புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள். பக்கவாட்டு புறம் திரும்பி சாணக்கியன் மற்றும் தேவராட்சசனை அவள் பார்த்த பார்வையில் அவ்வளவு எல்லல் இருந்தது. அனைவரையும் சமாதானப்படுத்திய அந்த நபர் மீண்டும் அவர்களிடம் பேச ஆரம்பித்தார். பட் இந்த தடவை அவங்க மட்டும் இதை பண்ண போகிறதில்ல, அவங்க கூட சேர்ந்து இன்னொரு MNC கம்பெனியும் தான் இதை எடுத்து பண்ண போகிறாங்க என்று அவர் கூற, அதை கேட்டு அவர் கூறியதை கிரகித்து கொள்ள முடியாமல் அமர்ந்திருந்தாள் திரௌபதி. வாட் நான்சென்ஸ், எனக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்போ ஏன் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, இது எப்படி சரியாக வரும் என்று அவள் புரியாமல் கோபத்தில் கைகளை இறுக பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க, அது வேற யாரும் இல்லை, த ராயல் ஆஃப் கேலக்ஸி MNC கம்பெனி தான் திரௌபதி கூட இந்த டெண்டர் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதாவது த ராயல் ஆஃப் கேலக்ஸி கம்பெனி நம்ம திரௌபதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி கூட சேர்ந்து இந்த டெண்டரை முடிக்க போகிறாங்க என்று அவர் கூற, விழிகள் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் விரிந்தது திரௌபதிக்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.
தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 51. டெண்டர் அறிவிக்கப்பட்டவுடன் திரௌபதியின் முகத்தில் ஒரு கர்வ புன்னகை ஒன்று வெளிவந்தது. ஆனால் மற்ற தொழிலதிபர்களோ அவளுக்கு டெண்டரை ஒதுக்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சண்டையிட துவங்க அரசு அலுவலரோ அனைவரையும் அமைதிப்படுத்தியவர், இந்த முறை திரௌபதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மட்டும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறது கிடையாது. அவங்க கூட சேர்ந்து இன்னொரு கம்பெனியும் பண்ண போகிறாங்க. ஏன்னா 2 கம்பெனியும் ஒரே அமௌண்ட் தான் கோட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எவ்வளவோ துல்லியமாக ஆராய்ஞ்சோம். 2 கம்பெனிஸோட கோட் பண்ண மற்ற விஷயங்களுக்கு இடையில் கூட எந்த ஒரு வேறுபாடும் ஏற்படலை. அதனால தான் நாங்கள் இந்த 2 கம்பெனிஸ்க்கும் சேர்ந்தே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரே மாதிரியான அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்கிறவங்களோட சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக இவங்க நல்லபடியாக செஞ்சு முடிப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு ஹோப் வந்திருக்கு என்று அவர் கூற, அதை கேட்டு திரௌபதியின் முகமும் கோபத்தில் சிவந்தது. ஓ ஷிட், என் கூட இன்னொருத்தர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்ட்னராக வரப்போகிறாங்களா? என்ன இது லூஸ்தனமாக இருக்குது? இது வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இந்த முறை மட்டும் என்ன புதுசாக பண்ணுறாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு அவள் கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு பற்களை கோபமாக கடித்து கொண்டு அமர்ந்திருக்க, த ராயல் ஆஃப் கேலக்ஸி கம்பெனி தான் இந்த தடவை திரௌபதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறாங்க என்று அவர் கூற, அதை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்து விட்டனர். அதற்கு ஒருபடி மேலாக, வாட், த ராயல் ஆஃப் கேலக்ஸி எம்என்சி ஏன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறாங்களா? ஐ கான்ட் பிலீவ் திஸ் என்று திரௌபதி வாய்விட்டே கூற, அனைவரும் அதையே தான் உரைத்து கொண்டிருந்தனர். அவங்க எப்படி இந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுப்பாங்க? அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனி சேர்ந்து யாருமே இன்னும் இங்கே வரவே இல்லை. அவங்களுக்கு எப்படி நீங்கள் டெண்டரை ஒதுக்கி கொடுப்பீங்க என்று ஒரு வித பொறாமையில் சில தொழிலதிபர்கள் கேள்வி எழுப்ப, ஏன் வரலை? த ராயல் ஆஃப் கேலக்ஸி எம்என்சியோட மேனேஜிங் டைரக்டர் இங்கே தான் இருக்காரு என்று கூறியவாறு சாணக்கியன் எழுந்து நிற்க ஒரு நிமிடம் திரௌபதி கூட அதிர்ந்துதான் விட்டாள். என்னது, அந்த எம்என்சி கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் இவனா? இவன் எப்படி அந்த எம்என்சியை உருவாகனா என்று அவள் அதிர்ச்சியாக பார்க்க, நீங்களா த ராயல் ஆஃப் கேலக்ஸி எம்என்சி கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் என்றனர் அனைவரும் ஒரு சேர அதிர்ச்சியாக. அதில் இதழோடு ஒரு சிறு புன்னகையை வெளியிட்ட சாணக்கியன், நோ, நீங்கள் எல்லாம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. த ராயல் ஆஃப் கேலக்ஸி எம்என்சியோட மேனேஜிங் டைரக்டர் நான் இல்லை, இதை உட்காந்துருக்காரே இவர் தான் மிஸ்டர் ஏரன் தேவராட்சசன் என்று தேவராட்சசனை கை காட்டி கர்வமான குரலில் கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சாணக்கியன் கூற, அதை கேட்ட அனைவரும், தேவராட்சசனா என்ற அதிர்ச்சியிலும் பயத்திலும் தாங்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தே நின்று விட்டனர். திரௌபதி தான் கேட்டது உண்மைதானா என்னும் நிலையில் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருக்க, ஏன் எல்லாரும் எழுந்துட்டீங்க, உட்காருங்க, ஏரன் தேவராட்சசனுங்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் அவ்வளோ பயம் வருதில்ல என்று ஏளனம் வழிந்தோடும் குரலில் சாணக்கியன் கூற, அனைவரும் பயத்தில் எச்சில் விழுங்கி நின்று இருந்தனர். ஏரன் தேவராட்சசன் இங்குதான் இருக்கிறான் என்று தெரியாமல் தாங்கள் அனைவரும் இப்படி நடந்து கொண்டதை எண்ணி இப்பொழுது அனைவருக்கும் உயிர் பயம் வந்து தொற்றிக்கொண்டது. இதுவரை தேவராட்சசனை யாரும் கண்டதே இல்லை. இப்பொழுது கூட முகத்தில் முகக்கவசம் அணிந்துதான் அமர்ந்திருந்தான். அலையலையாக புரண்டு காற்றில் பறக்கும் கேசமானது அவனது முன்னெற்றியை மறைத்திருக்க, அதற்கு மேல் கருப்பு வண்ண முகக்கவசத்தை அணிந்திருந்தவன் முழுவதுமாக முகத்தை மறைத்திருந்தான். அவனின் 2 கண்கள் மட்டும் வெளியே தெரிந்தது, அக்னி ஜுவாலையின் சீற்றத்துடன். இப்பொழுது கூட அவன் முகத்தை பார்க்க முடியாமல் போனதை எண்ணி ஒரு சிலர் கவலை கொள்ள, ஒரு சிலரோ பயத்தில் நடுநடுங்கி நின்று இருந்தனர். திரௌபதி இன்னும் அதே நிலையில்தான் இருந்தாள். அவளின் பிஏ விபினேஷோ தயக்கமாக, மேடம் என்று அவளை அழைக்க, அப்பொழுதும் அவள் தன்னிலையிலிருந்து மாறாமல் தான் இருந்தாள். அரசு அலுவலர் அனைவரையும் பார்த்து, யாருமே ஏரன் தேவராட்சசன் சார் இங்கே வந்திருப்பாருன்னு நினச்சிருக்க மாட்டீங்க. நானுமே முதல்ல அவர் இங்கே வருவார்னு நினைக்கவே இல்லை. நேற்று நைட்டு தான் கால் பண்ணி இன்றைக்கி டெண்டர் ரிசல்ட் சொல்கிற இடத்துக்கு நானே கிளம்பி வரேன்னு சொன்னார். நான் கூட உண்மையாக தான் சொல்கிறீங்களா சார்னு கேட்டேன். அவர் பதில் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டார். ஆனால் நிஜமாகவே இங்கே வந்து நிற்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை என்று அவரும் கூற, தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து கம்பீரமாக எழுந்து நின்றான் தேவராட்சசன். பேண்ட் பாக்கெட்டுக்குள் தன் 2 கரங்களையும் நுழைத்து கொண்டு தன் திண்ணிய பார்வை நிமிர்த்தியவாறு அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தான் அவன். அவனின் பார்வையில் அனைவரும் நடுக்கத்துடன் தலைகுனிந்தனர். ஏனெனில் தேவராட்சசன் என்பவன் அனைவரையும் ஆட்டி வைப்பவன் ஆயிற்றே. தாங்கள் செய்து கொண்டிருக்கும் தவறான விஷயங்கள் அனைத்தும் அவனுக்கு அத்துபடி என்று அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் அவனை எதிர்க்க ஒருவருக்கும் துணிவில்லை.
ஓகே ஃபைன். ஸோ இந்த டெண்டர் ஃபைனலாக எனக்கு கிடச்சிருக்குங்கிறதுல எனக்கு சந்தோஷம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சந்தோஷப்படுற அளவுக்கு இது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை. கவர்மெண்ட் டெண்டர்னு சொன்னாலும் எனக்கு பெருசு கிடையாது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு சாதாரணதாக தான் தெரியும். எனக்கு முன்னாடி எதுவுமே ஒன்றும் பெருசு கிடையாது. திரௌபதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். திரௌபதி மேடம்க்கு வேறு வழி இல்லை. அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானது இல்லையா என்று தேவராட்சசன் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஏளனமாக அவள் மீது தன் பார்வையை பார்த்தான். அவன் தன் பெயரை உச்சரித்தவுடன் அவளுக்கு எங்கிருந்து அவ்வளவு கோபம் வந்ததோ தெரியவில்லை. ஆங்காரமாக எழுந்தவன் அவனின் சட்டையை பிடிப்பதற்கு 2 அடி எடுத்து வைத்திருப்பாள். அடுத்த நொடி அப்படியே தன் நடையை நிறுத்தியவள் விழிகளை உருட்டி ஆக்ரோஷம் பொங்க அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேற துவங்கினாள். அவளின் செயலில் அனைவரும் அதிர்ந்து விட்டனர். இவனுடன் இணைந்து இந்த வேலை செய்வதற்கு இவளுக்கு பிடிக்கவில்லையோ என்பது போல் அனைவரும் அவளை பார்க்க, யார் என்னை பார்த்தால் என்ன என்பது போல் ரீதியில் அவள் பாட்டிற்கு நடக்கத் தொடங்கினாள். என்ன மேடம், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க? அப்படின்னா உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையோ? இந்த டெண்டரை எடுத்து செய்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை ஏன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கா என்று ஏளனம் வழிந்தோடும் குரலில், அந்த இடமே எதிரும் வகையில் கர்ஜனையான குரலில் தேவராட்சசன் திரௌபதியிடம் வினவ, அவனின் வார்த்தைகளில் அப்படியே நின்றவள் கண்களை இருக்க மூடினாள். இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தனக்கு வேண்டும் என்று அவள் பல மாதங்கள் இரவு பகலாக கண் விழித்து அதற்கான முயற்சிகளை எடுத்து உழைத்தாள். அப்படி இருக்கும் பொழுது அது தனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி என்றாலும் அந்த மகிழ்ச்சி கூட நீண்ட நேரம் நிலைக்காமல் போய்விட்டது எண்ணி அவளுக்கு மனதிற்குள் கோபம்தான் பெருகியது. அதிலும் இவனுடன் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே பாகற்காயை கடித்தது போல் கசந்தது அவளுக்கு. ஆனால் தன் ஜென்ம எதிரியான இவனுடன் இணைந்து இந்த வேலையை தொடர்வதற்கு பதிலாக அந்த வேலையே தேவையில்லை என்று உதறிவிட்டு செல்லலாம் என்று அவள் நினைக்க, அழுத்தமான காலடிகளை ஊன்றி அவள் முன்பு நேருக்கு நேராய் நெருங்கி நின்ற தேவராட்சசன் நெஞ்சை நிமிர்த்தியவாறு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு, என்ன மிஸ் திரௌபதி விஸ்வராகினி, என்னை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கோ என்றான் அவளை நேருக்கு நேராய் பார்த்து. அவன் கூறியதை கேட்டு சுர்ரென்று அவளுக்கு கோபம் உச்சி மண்டைக்கு ஏறியது. அடுத்த நொடி, ஏய் என்று ஆக்ரோஷமாக அவன் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் கர்ஜிக்க, கூல் கூல் மேடம், எல்லாரும் இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்படி கத்துறீங்க. பேசிக் மேனஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்று அவன் மேலும் அவளை தூண்டும் விதமாக பேச, அவன் முன்பு ஒற்றை விரலை நீட்டியவள், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுடும், ஜாக்கிரதை என்றாள் ஆக்ரோஷமாக. சாணக்கியனுக்கோ அவளின் இந்த செயல் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. தான் இதற்கு முன்பு பார்த்த திரௌபதிக்கும் இப்பொழுது இருக்கும் திரௌபதிக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய. அது யாவும் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. திரௌபதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எல்லாரும் இருக்காங்க, பிஹேவ் யுவர் செல்ஃப் என்று சாணக்கியன் கோபமாக கூற, ஏய் நீ பேசாத, அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 52. சாணக்கியன் கோபமாக திரௌபதியிடம் பேச அவன் கூறியதை கேட்டு கோபத்தில் வெகுண்டெழுந்தவள், ஏய் நான் என்ன பண்ணணும்னு பண்ணக்கூடாது, நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத. முதல்ல என்கிட்ட இப்படி நேருக்கு நின்று பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, துரோகி என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, அவள் கூறியதை கேட்டு கோபமாக அவளை பார்த்தான் சாணக்கியன். யாரு, நான் துரோகியா? நான் துரோகியா இல்லை உன் அப்பன் துரோகியா? கடைசி வரைக்கும் அவன் என்ன கேவலமான காரியத்தை பண்ணான்னு உன்கிட்ட சொல்லாமலே நல்லவன் பேர் எடுத்துட்டு அவன் செத்துட்டான். அப்படிப்பட்டவன் தான் உன் கண்ணுக்கு ரொம்ப முக்கியமாக படுறான் என்று சாணக்கியன் கோபமாக கத்த, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. இப்படி சத்தமாக பேசினா நீ பண்ண தப்பு இல்லைன்னு ஆகிடாது. முதல்ல வாயை மூடிட்டு ஓரமாக போய் நில்லு. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்று தேவராட்சசனை பார்த்து அவன் நெஞ்சில் தன் ஒற்றை விரலால் குத்தி சாணக்கியனிடம் கூறியவள் அதே ஆக்ரோஷம் கொஞ்சமும் குறையாமல் தேவராட்சசன் புறம் திரும்பினாள். இங்கே பாரு, உனக்கு பயந்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. எனக்கு உன் முகத்தை கூட பார்க்கறதுக்கு பிடிக்கல, அதனால தான் விலகி போகிறேன். தேவையில்லாமல் என்கிட்ட நீ ஏதாவது இதுக்கு மேலே பேசுன உன்னை இங்கேயே சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்றவள் ஆக்ரோஷமாக அடுத்த நொடி தன் துப்பாக்கியை எடுத்து தேவராட்சசனின் நெஞ்சில் வைத்திருந்தாள். அவளது இந்த செயலை யாரும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் அதிர்ந்து போய் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு சில தொழிலதிபர்களோ,
என்ன மிஸ் திரௌபதி, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? தேவராட்சசன் சார் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லைன்னு மட்டும் போய் சொல்லிடாதீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தால் அவர் நெஞ்சில் நீங்கள் துப்பாக்கி வைப்பீங்க? முதல்ல துப்பாக்கி எடுங்க என்று ஒரு சிலர் கூற அதையெல்லாம் அவள் காதில் வாங்கி கொள்ளவில்லை. இவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எவனாவது கேவலமாக பேசினா அவனை கொண்டுட்டு போகிறது தான் என்னோட பழக்கம். எவனுக்கும் பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது என்று அவள் இன்னும் அவன் கண்களை ஆக்ரோஷமாய் உறுத்து விடித்த வண்ணம் கூற அவளின் செயலில் இதழ்வோர ஒரு சிறு புன்னகை வெளிவந்தது தேவராட்சசனுக்கு. ஆனால் அவன் அணிந்திருந்த முகக்கவசத்தை தாண்டி அது வெளியே யாருக்கும் தெரியவில்லை. இந்த பெண்ணின் செயல் அவன் இவளை என்ன செய்யவானோ என்று அனைவரும் பயத்தில் நடுநடுங்கி நின்று இருக்க, சாவகாசமாக தன் நெஞ்சில் அவள் வைத்திருந்த துப்பாக்கியை நகர்த்துவிட்டு தேவராட்சசனோ, உன்னால் என்னை கொல்ல முடியாது பேபி டார்லிங் என்றான் சாதாரணமாக. அவன் கூறியதை கேட்டவள், ஏன் கொல்ல முடியாது? நான் உன்னை கொன்னே தீருவேன். உன்னை கொல்ற அளவுக்கு எனக்குள்ள வெறி அவ்வளோ இருக்கு. நீ என் அப்பாவை கொன்னவன். அப்போ உன்னை தங்க தொட்டியில் போட்டு நான் தாளாட்டுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்று அவள் ஆக்ரோஷமாக கத்த, மேடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் இவ்வளோ பேர் இங்கே இருக்கோம், நீங்கள் இப்படி அராச்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த டெண்டரை ஒதுக்குனதுன்னு தப்புன்னு எனக்கு இப்போ தோணுது என்று அந்த அரசு அலுவலர் கூற, யோ, எனக்கு இந்த ப்ராஜெக்டே தேவையில்லையா? தூக்கிட்டு போவோம் ப்ராஜெக்டை. இது எனக்கு வேண்டவே வேண்டாம். இதை விட இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்டை கூட ஈஸியாக என்னால் வாங்க முடியும். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது என்று ஆங்காரம் பொங்க கூறியவள் வேகமாக அங்கிருந்து மீண்டும் நகர அவளின் கரத்தை பிடித்து இழுத்து தன் முன்னே அவளை நிற்க வைத்தவன், நீ இப்போ இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை பயந்தாகோலின்னு தான் சொல்லுவேன். எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவேன். நீ எனக்கு பயந்துக்கிட்டு தான் என் கூட வேலை செய்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்கிறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். இந்த விஷயத்தை ஈஸியாக எல்லாருக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று ஒற்றை புருவம் உயர்த்தி திமிரான குரலில் தேவராட்சசன் கூற அதை கேட்டு பற்களை கடித்தவள் ஆக்ரோஷமாக அவனை முறைத்தாள். நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு அதிர்ந்து போன விக்னேஷ் வேகமாக அவளை நெருங்கி, மேடம் ப்ளீஸ், ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தோன்னா அடுத்தடுத்து இன்னும் நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இப்போ இந்த ப்ராஜெக்டை வேண்டான்னு நீங்கள் விட்டுட்டு போனால் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அவருக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலன்னு எல்லாரும் நினைப்பாங்க. இந்த அவப்பெயர் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்கள் மேடம் என்று விபினேஷ் பவ்யமாக உரைக்க அவன் கூறியதை கேட்டவள் கண்களை இறுக மூடினாள். அவன் கூறியது போல் இந்த வேலையை தான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தொழில்துறையில் உள்ள அனைத்து தொழிலதிபர்களும் தன்னை ஏளனமாகத்தான் நினைப்பார்கள் என்று நினைத்தவளுக்கு கண் முன்னே அவர்கள் தன்னை ஏளனம் செய்யும் நிகழ்வுகள் கற்பனையாக வந்து சென்றது. கற்பனையில் கூட அது அவளுக்கு பிடிக்கவில்லை. அதில் பற்களை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவள் ஒரு துரிக்கமான முடிவெடுத்து தன் கண்களை திறந்தாள். விழிகளில் தீட்சணியத்துடன் அவனை ஆழ்ந்து பார்த்தவாறு அரசு அலுவலரை நோக்கி திரும்பியவள் அக்ரிமெண்ட் பேப்பர் வைக்கப்பட்டிருந்த அந்த டேபிளை நோக்கி கம்பீர நடையுடன் நடைபோட தொடங்கினாள். நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறேன். அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறேன். பேப்பர் எல்லாத்தையும் கொடுங்க என்றால் நெஞ்சை நிமித்தியவாறு கம்பீரமாக அவரிடம். அவரோ ஏற்கனவே இவள் பேசியதில் கோபத்தில் இருந்தவர், நீங்கள் நினச்சா பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது மேடம். என்னமோ அப்படி பேசுகிறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்கான ரெஸ்பெக்டை கூட நீங்கள் கொடுக்கல என்று அவர் கோபமாக கூற, ஆஃபீஸர் என்று ஒரு குரல் வந்தது திரௌபதியின் பின்னே கோபமாக. அது தேவராட்சசனின் குரல்தான். அந்த சத்தத்தில் அவர் சற்று பயத்துடன் திரும்பி அவனை பார்க்க கண்களால் அவருக்கு கட்டளையிட்டான், இதற்கு மேல் எதுவும் பேசாதே என்பது போல். அவனின் விழிப்பார்வையில் பயந்து போனவர் சரி என்று பவ்யத்துடன் தலையசைத்துவிட்டு வேண்டா வெறுப்பாக அக்ரிமெண்ட் பேப்பரை திரௌபதியிடம் நீட்டினார். அதை தன் கரங்களில் வாங்கியவள் கண்களை இறுக மூடி தன் தந்தையிடம் ஒரு முறை மனதோடு பேசத் தொடங்கினாள். அப்பா, இந்த ப்ராஜெக்டை நான் கையில் எடுத்திருக்கேன். இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ராஜெக்டை நான் நல்லபடியாக முடிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் என்று மனதோடு பேசியவள் கண்களை திறந்து ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டவாறு அந்த பேப்பரில் கையெழுத்திடத் தொடங்கினாள். அதை பார்த்த தேவராட்சசனின் உதடுகள் ஒரு புறமாக வல்லைய அந்த புன்னகைக்கு அர்த்தம் என்ன என்று அவன் மட்டுமே அறிவான். சாணக்கியனோ நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு கோபத்தை அடக்கியவாறு வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட அனைத்து பேப்பரிலும் கையெழுத்து விட்டு அரசு அலுவலர் கையில் பேப்பரை கொடுத்த திரௌபதி, மற்ற டீசைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. எப்போ இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்றவள் அங்கிருந்து விலகி நடக்கத் தொடங்கினாள். தேவராட்சசனை கடக்கும் பொழுது ஒரு நொடி நின்றவள் பக்கவாட்டு புறமாக திரும்பி அவனை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு கண்ணில் கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டவள் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்து அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள்.
செல்லும் அவளை பார்த்து கொண்டிருந்த தேவராட்சசனின் உதடுகள் மட்டும் இன்னும் அந்த புன்னகையை மறைக்கவில்லை. அவள் கிளம்பியவுடன் தானும் கையெழுத்திட வேண்டிய இடங்களில் கையெழுத்திட்டு முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிய தேவராட்சசன் தன் காரின் அருகே பாதுகாப்பு படையினர் சூழ நடந்து வர கோபத்தில் தலையை இறுக பிடித்துக்கொண்டு காரில் அமர்ந்திருந்தான் சாணக்கியன். அவன் அருகே தானும் ஏறி அமர்ந்தவன் தன் காரை இயக்கத் துவங்க சாணக்கியனோ தன் பார்வையை வெளிப்புறம் திருப்பி வேடிக்கை பார்க்க துவங்கினான். என்ன சாணக்கியா, இன்னும் மாமா பொண்ணு பேசினதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க போல என்று ஏளனம் வழிந்தோடும் குரலில் தேவராட்சசன் கேட்க அவன் கூறியதை கேட்டு அவன் புறம் கோபமாக திரும்பிய சாணக்கியன், எதுவும் பேசாத, எனக்கு வர கோபத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாத்தியா அவ எப்படி பேசிட்டு போனான்னு பாத்தியா? இன்னைக்கு அவன் முன்னாடி நான் ஒரு துரோகியா அவளுக்கு தெரியறேன். அதுக்கு காரணம் யாரு? நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம் என்றான் ஆக்ரோஷமாக சாணக்கியன். அதில் அவனை திரும்பி ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்த தேவராட்சசன், நடந்தது என்னன்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுதானே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட. இப்போ என்னத்துக்கு பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்றான் பற்களை கடித்த வண்ணம் கர்ஜனையாக. அவன் கூறியதை கேட்டு அவ்வளவு நேரம் இருந்த சாணக்கியனின் கோபம் சட்டென்று அடங்கிவிட்டது. வேகமாக அவன் முகத்தை பார்க்க இயலாமல் சாணக்கியன் வெளிப்புறம் முகத்தை மீண்டும் திருப்பிக் கொள்ள அவன் செயலில் இதழ்வார ஒரு ஏளன புன்னகை சிந்திய தேவராட்சசன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேள்வி கேட்காத, எல்லாத்துக்கும் என்னை தப்பு சொல்லாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று கூறிவிட்டு மீண்டும் கார் ஓட்டுவதில் கவனம் செலுத்த அதன் பின்பு சாணக்கியன் எதுவும் பேசவில்லை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.